பொன்ராஜ் போன்றவர்கள் தங்களை அரசியல்வாதின்னு காட்டிக்கிறாங்களா? ஒரு டாக்குமெண்ட்ரி எடுப்பதற்காக மட்டுமே அப்துல் கலாமோடு இணைந்தவர். அது தவிர அவருடைய உதவியாளர்லாம் கிடையாது. ஆனால் தான் அப்துல் கலாம் உதவியாளர்னு போட்டுக்கிறாரு. அதை வச்சுக்கொண்டு திமுகவுடைய ஊபியாக தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு என்பது திராவிட இயக்கங்களில் இல்லை. அது விஜய் அந்த இதிலிருந்து விலகுகிறார் என்பதற்கு இது ஒரு சான்றாக எடுத்துக்கொண்டால் பெண்களுடைய வாக்கில் 30% அதை கவர் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும்னு எடுத்துக்கலாம். கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல செய்தி. மிக மிக அருவருப்பாக அசிங்கமாக பேசுவதில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் விஜயுடைய மனைவிக்கும் மகனுக்கும் இங்கே ஓட்டே இல்லை அப்படின்னு பேச, கனிமொழி கணவருக்கும் மகனுக்கும் இங்கே ஓட்டு இருக்கா சார். பிரச்சனை அரசியல் என்று வந்து விட்டால் எவ்வளவு கீழே வேணா இறங்கலாம் அப்படின்னு இருக்காங்க. வைரமுத்து முதல் பொன்முடி வரைக்கும் யாருக்கும் தண்டனை வாங்கி தரல. பொன்முடி பேசியதை விட அருவருப்பாக ஆபாசம் நேதிக்கு அதுக்கு ஸ்டேயும் வாங்கியிருக்காங்க. பெண்களை பேசினால் அவங்களுக்கு முதல்ல சீட்டு கொடு. கனிமொழியுடைய மீட்டிங்ல பெண் போலீஸ் அதிகாரியை சீண்டல்கள் மற்றும் கில்லல்கள் வரை போனது கொடுத்த எஃப்ஐஆரை வாபஸ் வாங்கியிருக்காங்க. பொன்ராஜை காப்பாற்ற திமுக முனைகிறதுன்னு நினைக்கிறீங்க? உடனடியாக போலீஸ் ஒரு கேஸ் எஃப்ஐஆரையாவது போடுங்க. மீது எஃப்ஐஆர் இன்னைக்குள்ள போடலைன்னா நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டேன் வாபஸ் வாங்கலன்னு சொன்னா கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட வேண்டும், அவரை விசாரிக்க வேண்டும். வணக்கம். வணக்கம். தவேக தரப்புல இருந்து விஜய் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாரு. வெளியிட்டது மட்டும் இல்லாம காவல்துறையில டிஜிபி ஆஃபீஸில் போய் புகார் அளிக்கிறாரு. அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் பெண்களை, அதாவது என் அம்மாவை அக்காவை போல இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் இழிவா பேசுறாரு, அந்த வார்த்தையை சொல்லி பேசிட்டாரு, காயப்படுத்திட்டாரு அப்படிங்கிற இப்படியில நீங்க பொன்ராஜ் அவர்களுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா நீங்க பிரச்சனை என்னன்னா, பொன்ராஜ் போன்றவர்கள் தங்களை அரசியல்வாதின்னு காட்டிக்கிறாங்களா இல்லை அறிவுத்தளத்திலேருந்து அவர் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி எடுப்பதற்காக மட்டுமே அப்துல் கலாமோடு இணைந்தவர். அது தவிர அவருடைய உதவியாளர்லாம் கிடையாது. ஆனால் தான் அப்துல் கலாம் உதவியாளர்னு போட்டுக்கிறாரு. அதை வச்சுக்கொண்டு திமுகவுடைய ஊபியாக ஆனால் அறிவுஜீவி என்ற தளத்தில் இருந்து இல்லை, அவர் அரசியல் விமர்சகராக தான் தன்னை காட்டிக்கிறாரு. எல்லா கட்சி மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை தான் அவர் இல்ல 90% அது திமுக ஆதரவாகத்தான் இருக்கிறது. நீங்க அவருடைய எல்லாத்தையும் பார்த்தா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருவரை தொடர்ந்து சேனல்ல கூப்பிடுறாங்கன்னு என்று சொன்னாலே அவர் அந்த பொசிஷனை எடுத்தா தான் கூப்பிடுவாங்க. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல எதுவுமே கண்டிக்கவே முடியாத நிலைமையில மட்டும்தான் அந்த 10% பேர்ல தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவர் அந்த டெசிஷன் எடுக்கிறாங்கிறதுல எந்த வித இதுவும் இல்லை சார். முதல்ல யாரை பேசுறது? இப்போ உதாரணமாக மிக மிக அருவருப்பாக அசிங்கமாக பேசுவதில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் உட்காந்து என்னது விஜயுடைய மனைவிக்கும் மகனுக்கும் இங்கே ஓட்டே இல்லை அப்படின்னு பேச, கனிமொழி கணவருக்கும் மகனுக்கும் இங்கே ஓட்டு இருக்கா? நீங்கள் கண்ணாடி அறையிலிருந்து கல்லடித்தால் எல்லாரையும் சமமாக பார்க்கணும் சார். பிரச்சனை அரசியல் என்று வந்து விட்டால் எவ்வளவு கீழே வேணால் இறங்கலாம் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் இவர் பேசிய இதே நேரத்தில் மிக மிக மோசமான மனதிலே நினைக்க முடியாத 500க்கு 495 மார்க் வாங்கிய அந்த விளாத்திக்குளம் நிர்பயா அந்த கேஸில் எடுத்துகிட்டு அந்த பொண்ணு ஏன் புதரில் போய் போனான்னா கக்கூஸ் கட்டி கொடுக்காது யார் தப்பு? மத்திய அரசு தூய்மை இந்தியா திட்டத்துடைய மிக முக்கியமான விஷயமே ஒரு இது டாய்லெட் இல்லாத வீட்டுக்கு 12,000 ரூபா கொடுக்குற ஸ்கீம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்தியாவிலே நம்பர் 1 இந்தியாவில் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் டாக்குமெண்ட்டில் காட்டிக்கிறீங்க, சைட்டில் இல்லைங்கிறது இது. இன்னொன்று அண்ணா பல்கலைக்கழக கேஸையும் என்ன சொன்னாங்க, அங்கேருந்து ஒரு புதரில் அப்படின்னாங்க. இங்கேயும் புதர்னு சொல்லி தான் சிவிச்சன். ஆனால் அது விகடனுடைய வெப்சைட்டில் பார்த்தா அங்கே இருக்கிற பெருமாள் கோயிலேருந்து சில மீட்டர்கள் தூரம். அப்போ ரொம்ப காட்டு பகுதியும் இல்லை. இன்னொன்று ஒருவர் மட்டுமே இருக்க முடியுமா? ஒரு பெண் ஒரு இதை இது பண்ணுறது இல்லையா? ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்து ஒத்தரம் காட்டுறாங்களா? லேட் பண்ணதுக்கு காரணம் உங்களுக்கு அந்த பெண்ணினுடைய உள்ளில் இருந்த டிஎன்ஏக்கள் காய்ந்து அது ரிப்போர்ட் கொடுக்காம ஒருவர் என்று மாற்றுவதற்கான எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஒருவேளை ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த சம்பவத்தில் ஏன்னா ஒரு பெண் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். பட் குடிச்சிட்டு போதையில் இருக்கிறவன இது பண்றது கஷ்டம்னா கூட குரல் கேட்கறதுக்கோ இது பண்றது இல்லாம டக்குன்னு பின்னாடிலேருந்து ஒருத்தன் பிடிச்சி இன்னொருத்த பண்றதுன்னா தான் ஈஸி. ஸோ இதெல்லாம் ஏன்னா யார் அந்த சார் என்பது தெளிவாக இன்னொருவர் இருந்தார் என்று இன்கமிங் கால் வந்தது என்று அந்த பெண்ணுடைய வழக்கறிஞர் பல சேனலில் பதிவு பண்ணியிருக்கார். ஸோ ஆனால் இவங்க இல்லைன்னா இன்னொன்று அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அன்றைக்கு முந்தைய நாள் இன்னொரு பெண்ணிற்கு மெயின் பில்டிங்க்கு இடது பக்கம், நீங்கள் இங்கே என்னுடைய பக்கத்துலேருந்து பார்த்தா இடது பக்கத்தில் இந்த பெண்ணுக்கு நடந்தது, வலது பக்கத்தில் அதே மாதிரி வேறொரு பெண்ணை இழுத்து
வரதுக்கு முந்தைய நிலையில் ஏதோ சவுண்டு, வண்டி வர்ற சவுண்டை கேட்டு தப்பிச்சு வந்தாங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்றோம். ஸோ இது தொடர்ச்சியாக நடக்கிறது. இப்போ அதுல எப்படி விக்டிமை ப்ளேம் பண்றாங்களோ அதே மாதிரி அந்த வழக்குல விக்டிம் ப்ளேம் மாத்திரம் இல்ல, விக்டிம் ஷேமிங் பை போலீஸ் அண்ட் டிஎம்கே. அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதில் அந்த பெண்ணுடைய பெயர், ஊர், அட்ரஸ், இங்கே எந்த வகுப்பில் எந்த செக்ஷனில், மெக்கானிக்கல், கெமிக்கல், இன்ஜினியரிங், அதில் எலக்ட்ரானிக்ஸ் எதுவோ எந்த செக்ஷன் எந்த வருடம் புகைப்படத்தோடு அப்லோட் செய்யப்பட்டது. இன்னொன்று அதிலிருந்த வாசகம் அந்த பெண் உடன்பட்டு உறவு கொண்டாள்னு இருக்கு. இதை எடுத்து அண்ணாமலை சொன்ன பிறகுதான் ஹைகோர்ட் அதை பார்த்து அதுக்காக 25 லட்சம் ஃபைன் போட்டது. அதில் இது கமிஷனர் பேசியது தவறுன்னு சொன்ன உடனே கமிஷனர் பெயரில் உள்ள வாசகங்களை நீக்க இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இதை அப்லோட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் கிளிச்சும் வராது, இந்த போலீஸ் தான் இதை பண்ணியிருக்காங்க, அதனால அந்த 25 லட்சமும் போலீஸ்கிட்ட ரெக்கவர் பண்ணணும்னு நாங்கள். ஸோ இது வரைக்கும் அந்த போலீஸை கண்டுபிடிக்கல, யார் அதை அப்லோடு பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கல. இப்போ நம்ம பேட்டியில் ஏதோ ஒரு தவறு நான் பண்ணிட்டேன், அதை வேண்டாம், அதை கட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனால் தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஆஃபீஸில் யார்கிட்ட பாஸ்வேர்டு இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க எத்தனை நேரம் ஆகும்? ஆனால் ஒரு வருடத்திற்கு மேலே டிசம்பர் 24 இந்த 23ஆம் சம்பவம் நடந்தது. நம்ம இருக்கிறது இன்னைக்கு ஏப்ரல் 26, 18 மாதம் ஆகி அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கல. ஆனால் 25 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு வாங்குற 2 வக்கீலை வச்சுக்கிட்டு அந்த கேஸில் போய் கமிஷனரை காப்பாற்றினாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு மாதம் கழித்து ஒரு பெண்மணி குழந்தைங்களோட காரில் போனப்போ ஈசிஆரில் திமுக கொடி போட்ட கார் சேஸ் பண்ணுச்சுன்னாங்க. அந்த காரை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 நாள் ஆச்சு. ஆனால் மறுநாள் காலையில் 5 பேர் சேனலோட கேமராவோட அந்த அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க எப்படி அந்த அம்மாவுடைய நம்பர் எப்படி அந்த 5 சேனலுக்கு கிடச்சிது, யார் கொடுத்தாங்க? இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கிலேயே உங்களுக்கு அந்த பெண்ணினுடைய எஃப்ஐஆர் லீக் ஆகணும்னா இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, 99 ஹைகோர்ட்டுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸு எல்லாமே அப்லோட் பண்ணப்படும், எக்ஸப்டிங் போக்சோ கேஸில் அந்த இது இருக்கிறது. ஆனால் டவுன்லோட் பண்ணணும்னா எனக்கு அந்த வழக்கு எண் அல்லது நீதிபதி பெஞ்சு இது தெரிஞ்சு அந்த வெப்சைட்டில் போனால் தான் எடுக்க தெரியும். இந்த பெண்ணின் புகார் பற்றிய டீட்டெயில்ஸை சூப்பர் முதலமைச்சருடைய தமிழகத்தை ஆளும் பெண் நிறுவனம் சில பத்திரிகையாளருக்கு கொடுத்தது. இப்போ அந்த பெண் நிறுவனத்தை அழைக்காம இந்த பத்திரிகையாளர்கிட்ட தான் ஃபோனை வாங்கினாங்க. ஃபோனை வாங்கிறதுங்கிறதே முதல்ல தப்பு. ஏன்னா இங்கேயும் சேர்த்து சொல்கிறேன், வேறொரு யூடியூப் சேனலில் இன்றைக்கும் அந்த கேமராவும் கம்ப்யூட்டர்களும் இன்னும் போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்குது. ஒரு ஊடகவியலாளர் தவறாக போலீஸை பேசிய வழக்கில் எதுக்கு கம்ப்யூட்டரையும் கேமராவெல்லாம் பிடிக்கிறீங்க? சரி, நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு போய் பேக்கப் பண்ணுங்கள். இப்போ டாஸ்மாக் விஷயமாக இருக்கட்டும், KN நேரு, இதில் எல்லாத்துலேயும் இடி உள்ளே வந்தால் அவர்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை வச்சு பேக்கப் பண்ணிட்டு தான் போகிறாங்க. மொபைலையோ எதையுமே சீஸ் பண்ணுறது. இதில் கேஸ் போட்டு அப்புறம் மொபைல் திருப்பி அதுக்கு இது. ஸோ அடுத்தது இதே மாதிரி அரக்கோணத்தில் திராவிட செயல்னு தெய்வ செயல்னு அவன் பேர், அவன் திராவிட செயல் செஞ்சான். அவன் டைவர்ஸ் வரத்துக்கு முன்னாடி அதே மாதிரி டைவர்ஸ் சிக்கலில் இருந்த ஒரு பிகாம் படிக்கிற மாணவியை 2ஆம் திருமணம் செய்து கொண்டு அவளை திமுக அமைச்சர்கள் PAவிடம் அழைத்துச்சுன்னு அவள் தகராறு பண்ணி அடி வாங்கி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ இன்னொரு மனைவி வேற பார்த்தானே, மனைவி துணைவி இணைவிங்கிறது கீழே வரைக்கும் பெருக்கல. அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஆன்லைனில் வந்துச்சு, FIR போடும் முன் திமுகவுடைய இளைஞர் அணியிலிருந்து. ஸோ இங்கே நடக்கிறது 2 வயசு குழந்தையிலேருந்து நான் சொல்லிக்கிட்டே போனால் எங்கே அது நிறைய நடக்குது தான். பட் அதில் எப்படி இல்லை, இது எல்லாம் இதுக்கு போல ஈஸியாக பெண்களை விக்டிமைஸ் பண்ணுறாங்க சார். இதுக்கு எல்லாம் இன்னொன்று, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஒழுக்கம் வேணும். திரு ஈவேரா அவர்கள் சொன்னதாக திரு வீரமணி அவர்கள் BBC பேட்டியில் சொல்லியிருப்பார், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் சொன்னாரா, இவர் BBCயில் போய் இங்கிலீஷில் பேசினா அவர் இங்கிலீஷில் பேசினார்னு காட்டிக்கிறதுக்கு சொல்லியிருந்தா கூட, திருக்குறளில் 83 கெட்ட வார்த்தைகள்னு அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் திருவள்ளுவர். அதில் குடும்பம், முன்னோர்கள், இந்த வார்த்தை கடவுள் பெயர்லாம் சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க, ஆதி பகவானில் ஆரம்பித்து அதில் இறைவன் அந்த 10 இது மாதிரிலாம் சொல்லியிருப்பார். முன்னோர்கள், மனைவி, கணவன், இதெல்லாம் கெட்ட, குடும்பம் இதெல்லாம் கெட்ட வார்த்தைன்னு போட்டிருக்காரு. ஸோ
இது ஒரு அடிப்படை காரணமா இல்ல இருக்கு. இப்ப இதுக்கும் பொன்ராஜ் பெண்கள் பேசியதுக்கும் என்ன இல்ல சார், சம்மந்தம் வருதுன்னு கேக்குறேன். பெண்களை போகப் பொருளாக பெண்களை சார் ஈவேரா ஒரு பேச்சிலையும் குச்சிக்காரிகள் நடிகைகளை மற்றவர்களை இன்சல்ட் பண்ணி திருமா அவர்கள் காயத்ரி ரகுராம வந்து காசுக்கு டான்ஸ் ஆடுறவங்கள ஏதோ ஒரு ஆட்டக்காரின்னு ஏதோ பேசியிருப்பார். இது வந்து ஈவேரா காலத்திலிருந்து பெண்களை இழிவுபடுத்துறதுங்கிறது தொடர்கிறது. ஸோ இன்னொன்று தான் ஆதரிக்கும் கட்சியை ஆதரிப்பதற்காக இது மாதிரி பேசுறது. ஸோ இது முழுக்க முழுக்க அங்கேருந்து நடக்கிறது. ஒரு நடிகையோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதான்னு அண்ணாதுரையை கேட்டப்ப நான் மீட்டிங்கில் பதில் சொல்கிறேன்னு நான் முற்றும் துணிந்த தொடர்பு இல்லை, தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போனால் ஓகே. அந்த நடிகையை சேர்த்து வச்சுட்டு அவன் இது பண்ணி இப்போ அவர் மேடையில் பேசிய வார்த்தைகள் திராவிட நாடு இங்கே இருந்ததுன்னு கேட்டப்ப என்ன சொன்னார்னு நம்ம பாவாடைக்குள்ளே இருக்குன்னு பதில்கள். ஸோ இது திராவிட பண்பாட்டில் வருகிறது. இதுதான் பொன்ராஜ் வராருங்கிறீங்க. அதில் தான் வருது தமிழ்நாட்டில். அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு அக்கறையின் பேர்ல பேசுறேன். இப்ப கண்மூடித்தனமா விஜய் அவர்களை வந்து ரசிக்கக்கூடிய, விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடிய பெண்கள் வந்து நான் தங்கச்சியா இருப்பேன், நான் வந்து உங்களுக்கு மனைவியா இருப்பேன் அப்படின்லாம் பேசுறாங்களே சார். கண்டிக்கும் விதமாக நான் பேசிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சார் கேமரா முன்னாடி உளர்றதுங்கிறது எல்லாருக்கும் இது. நான் இப்போ கூட இல்லை, இது அதுக்கு பேர் என்னது, ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ் இல்லை, இது ப்ராடிகல் டாட்டருங்கிற இது நாவல், ஜெஃப்ரி ஆர்ச்சர்து இல்லை ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ். ஓகே, அதில் இது கண்டுபிடிச்சு பேட்டிகள் வந்த உடனே இதுக்கு முன்னாடி எவன் மாட்ட போகிறான்னு தெரியல, கேமராவை பார்த்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு வரும். அதில் இன்னொன்றும் வரும், ஒரு இதில் தன்னுடைய கட்சியில் வேட்பாளரில் முக்கியமான வெற்றியுற ஆளை நீக்கிட்டு வேற ஒருத்தரை போட்ட உடனே 3 பேரை பற்றி காட்ட வேண்டியிருக்கு. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கருப்பராக இருக்கிறார், அவர் ஃபோட்டோவை போடுறேன், அந்த எதிர்கட்சிக்காரர் அதிகமாக உளர்கிறார், அவரை போடுறேன், ஒன்று தான் என்ன போட முடியல அப்படி மாதிரி இதை அவர் கேட்பார். அப்போ நீங்கள் இப்படி பண்ணால் அவங்க அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்களா, நீங்கள் நியூட்ரல் பத்திரிகையாளர்னா அவர் என்ன சொல்லியிருப்பார், தன்னுடைய ஃபோட்டோ போட்டால் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள், தான் சொல்வது அறிவார்ந்த வார்த்தை என்றுதான் அந்த இன்னொரு வேட்பாளர் நினைப்பார். ஸோ கேமராவை பார்த்தா தன்னுக்கு தன்னுடைய பைட் வெளியில வரணும்னா என்ன வேணா பேசுறதுங்கிறது எல்லோருக்கும் இருக்கிறது. இன்னும் குழந்தைங்களுக்கு இன்னும் அதிகமாகவே. இவ்வளவு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. நான் வந்து சரியா ஒரு சமூகத்தின் மேல இருக்கிற அக்கறையின் அடிப்படையில் தான் பேசுறேன். இந்த மாதிரி கண்மூடித்தனமா இதுக்கு நான் பதில் நான் சொன்ன வார்த்தையை வந்து நான் திரும்ப பெற மாட்டேன், வருத்தம் தெரிவிக்க மாட்டேன், மன்னிப்பு. சார் இதுக்கு பதில் சொன்னோம்னா தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், வி ஆர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு. டெல்லிக்குன்னு சொன்னார். இது சட்டம் நீதி நேர்மைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நேற்றைய தினம் உங்களுக்கு பெங்களூர் ஹைகோர்ட்டில் இது காந்தாரா படத்தில் அந்த இறை நடனம் தெய்வ இது பண்ணதை கிண்டல் பண்ணி பேசிய இந்தி நடிகர் நான் போய் சாமுண்டீஸ்வரி கோயிலில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதனால் உங்கள் வழக்கை க்ளோஸ் செய்கிறேன்னு தீர்ப்பு வந்திருக்கு. இங்கே வைரமுத்து முதல் பொன்முடி வரைக்கும் யாருக்கும் தண்டனை வாங்கி தரல. சரியா, பொன்முடி பேசியதை விட அருவருப்பாக ஆபாசம் நேதிக்கு அதுக்கு ஸ்டேயும் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இதுதான் பிரச்சனை சார். பெண்களை பேசினால் அவங்களுக்கு முதல்ல சீட்டு முதல்ல பெண்கள் பாதுகாப்புன்னு வச்சுக்கோங்க. கனிமொழியுடைய மீட்டிங்கில் ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை சீண்டல்கள் மற்றும் கில்லல்கள் வரை போனதை கொடுத்த எஃப்ஐஆரை வாபஸ் வாங்கியிருக்காங்க. திமுகவின் சைதை சாதிக் என்பவர் பிஜேபியில் இருக்கும் நடிகைகளை பற்றி பேசியதற்கு டெல்லி விமன்ஸ் கமிஷனில் போய் இவர் பண்ணுறதுக்கு கட்சி செலவு பண்ணி யார் அனுப்பிச்சிட்டு இங்கே வழக்கு போடலை. சார் பெண்கள் இதை தடுக்கணும்னு என்று சொன்னால் வழக்குகள் வேகமாக, இன்னொன்று 45 நாளில் ஒரு வழக்கை முடிக்க முடியும். இன்றைக்கி பிஎன்எஸ் படி ஓகே, அண்ணா பல்கலைக்கழகம் 5 மாதத்தில் தீர்ப்பு வந்துச்சா, பட் அதுக்கு முன்னாடி நடந்த எத்தனை வழக்குகள் இன்னும் முடியவில்லை. ஸோ பிரச்சனை பெண்கள் விஷயத்தில் இந்த மாதிரி பேசினா கைதுக்கே போகலாம் சார். பெண்களை பற்றி யாரோ ஒருவர் எழுதியதை ஷேர் செய்த வழக்கில் இன்னைக்கு வரைக்கும் எஸ்வி சேகர் சிக்கலில் இருக்கிறார். ஆனால் அவரும் இப்போ இன்னைக்கு அந்த பெண் மாதிரி தான் பேசிட்டு இருக்கார். ஸோ இப்போ அந்த வழக்குக்கு அவர் இன்னைக்கு வரைக்கும் வக்கீலுக்கே கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்கார். ஆனா இப்போ இதுல என்ன கேட்குறோம்னா, விஜய் அவர்கள் வந்து அவர் ஒரு அரசியல் விமர்சகர். எத்தனையோ அரசியல் விமர்சகர்கள் விஜய் அவர்களை விமர்சிக்கிறாங்க, வாட்டவர் ஏதோ பேசுறாங்க. முக்கியமான சில பிரச்சனைகளுக்கு வீதிக்கு வராத விஜய், காவல்துறையை நாடாத விஜய், இதுக்கு அறிக்கை விடாத விஜய், இதுக்கு அறிக்கை விடுறாரு அப்படிங்கும்போது முன்னாடியே எப்பவுமே யார சொன்னாலும் அது என்னதான் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. இல்ல தேர்தல் ஏற்கனவே நீங்க என்னை விமர்சித்தால் நீங்கள் தமிழ்நாட்டையே விமர்சிப்பது போல அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் கட்சியில் இருக்கக்கூடிய இவரை ஆதரிக்கக்கூடிய பெண்களை தான் அவர் பேசியிருக்காரு. பேசுனது தப்பு தான், அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க கூடாது. அப்படி இருந்தாலும் உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களையும் அவர் பேசிவிட்டார் போன்ற ஒரு தோற்றத்தை விஜய் ஏற்படுத்துகிறார் தானே. இல்ல தேர்தல் நேரம்ங்கிறதுனால வந்திருக்கார். இந்த சொல்லாடலை
திமுகவை சேர்ந்தவ இது ராஜா சொல்லுவார், இதில் ஏதாவது சூத்ரன் நானே வேசி மகன் என்பதாக ஈவேரா அந்த மாதிரி அர்த்தம் சமஸ்கிருதத்தில் இல்லவே இல்லை. ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், 20ஆம் நூற்றாண்டில் சில புத்தகங்களில் அது போன்ற வார்த்தைகள் இருக்கிறது. இந்த ரைட் விங் பண்ண மொழிபெயர்ப்புலையும் இருக்குது. திருக்குறளுக்கு உரை எழுதினதுலேயே பல தவறுகள் பரிமேலழகரில் இருக்குன்னு எனக்கு உண்டு. நான் ஆராய்ச்சியாளருங்கிறதுனால ஒரு 5-6 குறளில் இருக்குது. அதனால ஒரிஜினலில் என்ன இருக்குங்கிறது தான் பார்க்கணும். ஸோ இந்த வார்த்தை சொல்லாடல்கள் ஈவேரா காலம் முதல் இன்று வரை திருமாவரைக்கும் பயன்படுத்தி தான் இருக்காங்க. ஸோ இதற்கு உடனடியாக போலீஸ் ஒரு கேஸ் எஃப்ஐஆரையாவது போடுங்க. அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா இதில் இன்னொன்று, ஒரு அவரோடு இருக்கும் முக்கிய நடிகையை பற்றி நயினார் நாகேந்திரன் பேசி அது அப்போ பிரச்சனையானப்போ அப்போ இவர் குரல் கொடுக்காததனால் இப்போயாவது குரல் கொடுக்கணும்னு எழும்புறாரான்னு எனக்கு, ப்ளஸ் தேர்தல் நெருங்கி விட்டதுங்கிறதுனால விஜய் எழுந்திருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களை பற்றி யார் பேசினாலும் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி, பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க விமர்சனத்துக்கு ஆளாவார்கள் என்றாலும் திமுகனா காப்பாற்றுறாங்க சார். தமிழன் பிரசன்னா என்பவருடைய மனைவி பண்ணி கொண்டாலும் பொன்ராஜ காப்பாத்துற விடயங்களையும் திமுக உள்ள வரும். கண்டிப்பா காப்பாத்த திமுக முனைகிறதுன்னு நினைக்கிறீங்க சார்? அவர் மீது எஃப்ஐஆர் இன்னைக்குள்ள போடலைன்னா, நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டேன் வாபஸ் வாங்கலன்னு சொன்னா கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட வேண்டும், அவரை விசாரிக்க வேண்டும். அவரு உங்களுக்கு திமுக ஃபோபியா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு விஜய். எதுக்கடுத்து நான் ஒரு தனிப்பட்ட நபரா பேசுறேன், நான் பேசுறதை நீங்க தப்புன்னு சொல்லுங்க, என்னையும் உடனே திமுக கை கூலிங்கிறீங்க சார். நீங்கள் அரசியல் விமர்சகர் என்றால் எல்லோரையும் விமர்சிக்கணும். இன்னொன்று யூஸ் பண்ற லாங்குவேஜ், இப்போ விகடன் சேனலை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் நியூட்ரலா இருக்கும். ஆனால் பிஜேபியை விமர்சனம் செய்யும் பொழுது பயன்படுத்தும் வாசகங்கள் மக்களுக்கு எளிதாக புரியும்படி இன்னைக்கும் அந்த 15 லட்சம் பொய்யினாலும் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்க பண்றப்ப நம்ம திருமாவுடைய லாங்குவேஜில் சொன்னால் தோழமை சுட்டுதல் போன்ற மென்மையான வாசகங்கள் ஓடுது. சார், தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு என்பது திராவிட இயக்கங்களில் இல்லை. அது விஜய் அந்த இதிலிருந்து விலகுகிறார் என்பதற்கு இது ஒரு சான்றாக எடுத்துக்கொண்டால், பெண்கள் அவருடைய வாக்கில் 30%, 20லேருந்து 45 வரை உள்ள பெண்கள், அதை கவர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும்னு எடுத்துக்கலாம். பட் இது ஒரு நல்ல சைனாக தான் நான் பார்ப்பேன். விஜய் வந்து கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல சைன். இனிமேல் யாரும் பேசக்கூடாது என்பதற்கு இது அடையாளமாக, அந்த விதத்தில் நான் இதை வரவேற்கிறேன். இப்போ இந்த கம்ப்ளைண்ட்ல வந்து விஜய் என்னென்ன குறிப்பிட்டிருப்பாருன்னு எதிர்பார்க்க முடியுமா? இல்லை ஜஸ்ட் அவர் அறிக்கையில் கொடுத்த அதே விதமான மேட்டர்களை தான் அதுலேயும் கொஞ்சம் லீகல் டேர்ம்ஸில் மாற்றிருப்பாங்க, மற்றபடி பெரிய மாற்றம் இருக்காது. லீகலில் வக்கீல் என்னென்ன போடணுங்கிற மாதிரி இதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு இருக்கலாம். சார், கம்ப்ளைண்ட் இருக்கட்டும். முதல்ல இங்கே சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்களா, எஃப்ஐஆர் கொடுக்குறாங்களா, அதை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது தமிழ்நாட்டில்ங்கிறது நமக்கு தெரியும். அதனால பிரச்சனை பெண்கள் விஷயத்தில் சார் ஓப்பனாக ஹைகோர்ட் அந்த பெண்ணை பேசுபவர்கள் தவறுன்னு இருக்கு. இன்னைக்கும் அந்த வீடியோக்கள் டிலீட் பண்ணி நியூஸ் சேனல்ல மூத்த வழக்கறிஞர் ஒரு சம்பவம் நடந்து அந்த சம்பவத்தில் விக்டிமை ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க எந்த சம்பவமும் நடக்கல. இவர் வந்து ஒரு வார்த்தை, அது வந்து பெண்களை கொச்சையாக சொல்லக்கூடிய வார்த்தையை தானே பயன்படுத்தி இல்ல. அது த்ரிஷாவிற்கும் இவருக்கும் மனைவி இதுன்னு நானே கூட மனைவி ஆகிறேன் சில பேர் பேசியதே பேசினார். அதை அவர் இல்ல, அதை வச்சுக்கிட்டு நான் தான் சொல்றேன், பிரச்சனை நீங்கள் அவருடைய அரசியலை விமர்சிக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போகக்கூடாது என்ற ஈவன் நயினார் பேசியதை கூட தவிர்த்திருக்கலாம் தான் என்னுடைய பார்வை வரும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இவர் இது பண்ணதில்லை. ஸோ தமிழ்நாட்டில் எதில் சார் ஆக்ஷன் எடுக்கிறாங்க சொல்லுங்க? இது எலெக்ஷனில் ஜெயிச்ச உடனே ஒரு ஆட்டை மேலே அண்ணாமலைன்னு போட்டு பண்ணாங்க. ஹைகோர்ட் இதில் சுயமோட்டோவாக எடுத்து அரெஸ்ட் பண்ணுங்க, எஃப்ஐஆர் போடணுன்னு எஃப்ஐஆர் போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணல. ஸோ திமுக ஆதரவு நிலை திமுக காரர்கள் செய்தால் அப்படி அதில் திமுகவில் 3 லேயர்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். 1 கட்சிக்காரர்கள், 2வது அறிவுஜீவி, 4வது நிலையில் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். இதுதான் இந்த அறிவுஜீவி லெவலில் தான் இவரும் வருகிறாரே தவிர, இவரை பொதுவான அறிவுஜீவிங்கிறதும் ஏற்றுக்கிறதுக்கு வழி இல்லை. பட் அந்த இடத்துல தான் வச்சுருக்காங்களே தவிர, என்னை பொறுத்தவரை பெண்களை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இதில் இவர் வழக்கு கொடுத்ததை நான் வரவேற்கிறேன். ஏன்னா இதை நிறுத்துறதுக்கு இது உதவினா. தேங்க்யூ சார். தேங்க்யூ.